வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்னைக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செட்டில் சீரீஸில் எக்கனாமிக் சர்வேனுடைய சாப்டர் 12, 13, 14 நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. நம்ம ரிவிஷன் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணணும். இங்கே உங்களுக்கு எக்கனாமியில், என்வாயன்மெண்ட்டில், ஜியாகிரஃபியில் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுல ஒரு சப்போர்ட் தேவைப்படுதுன்னா எங்களுடைய குயிக் ரிவிஷன் ப்ரோக்ராமை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த குயிக் ரிவிஷன் ப்ரோக்ராமில் இந்த 3 சப்ஜெக்டையுமே 15 hours, அதாவது ஈச் சப்ஜெக்ட், எக்கனாமி 15 hours, ஜியாகிரஃபி 15 hours, என்வாயன்மெண்ட் 15 hoursங்கிற மாதிரி 15 hoursல இந்த 3 சப்ஜெக்ட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் குயிக்காக. ஸோ ஒரு 3 நாள் நீங்கள் உட்காந்திங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட்டுமே நல்ல ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுடைய வெப்சைட் www.simplycurrentaffairs.comல ஹோம் பேஜில் கோர்ஸஸ் செக்ஷன் இருக்கும். அந்த கோர்ஸஸ் செக்ஷனில் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். மற்ற ப்ரோக்ராம் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் தேவைப்பட்டால் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ நம்ம 12th சாப்டர் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்டது, 13th சாப்டர் பார்த்திங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்டது, 14th சாப்டர் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்டது. 3த்தையுமே நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ், இந்தியாவுடைய டெமோகிராஃபிக் அட்வான்டேஜ் பாருங்களேன். நம்மளுடைய பாப்புலேஷனில் இந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனுக்கு ரொம்ப ஜாஸ்தி. 2030 அந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் தான் கிட்டத்தட்ட 65% ஆஃப் அவர் டோட்டல் பாப்புலேஷனாக இருக்க போகிறாங்க. இந்த டெமோகிராஃபி நமக்கு ஒரு பலன் அளிக்கணும் அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் முதல்ல வேலை வாய்ப்பு இருக்கணும். அது நல்ல வேலை வாய்ப்பாக இருக்கணும், நல்ல சம்பளம் கொடுக்குற வேலை வாய்ப்பாக இருக்கணும். அப்படி ஒரு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா நம்ம மக்களுக்குமே அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஸ்கில்ஸ் தேவை. இப்போ அவங்களுக்கு ஸ்கில்ஸும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேலை வாய்ப்பும் இல்லைன்னு வைங்க, இந்த டெமோகிராஃபி நமக்கு டிவிடெண்ட்லாம் கொடுக்காதுங்க, சுமையை தான் கொடுக்கும், அது லயபிலிட்டியாக ஆகிடும். ஸோ கவர்மெண்ட் இதில் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த சாப்டரில் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஓவர் வியூங்க. நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 56 கோடி பேர் வந்துட்டு ஒர்க்கிங் கேட்டகரியில் வராங்க. ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் தான் டாமினேட் ஆகுது. 57% மக்கள் பார்த்திங்கன்னா விவசாயத்துலேயும், ஒரு 62% மக்கள் பார்த்திங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டுங்கிற ப்ராடர் கேட்டகரிலையுமே வராங்க. அர்பனில் பார்த்திங்கன்னா சர்வீஸ் செக்டர் 22, ரெகுலர் சேலரி ஜாப் பார்த்திங்கன்னா 49.8%. நேஷ்னல் லெவல் டோட்டல் அக்ரிகேட் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் ஒரு 42%, செல்ஃப் எம்ப்ளாய்டில் 55%, கேஷுவல் லேபரில் கிட்டத்தட்ட ஒரு 19% இருக்காங்க. ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக நான் ஏற்கனவே PLFSங்கிற டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், எக்கனாமிக் சர்வே பேசிக்ஸில். அதை போய் பார்த்துருக்க ஒரு வாட்டி. இந்த ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பார்த்திங்கன்னா 2017-18 இருந்து கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ஆகியிருக்கு. டபுள் மடங்கு ஆகியிருந்தாலுமே அந்த ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஸ்கோப் இருக்குது. அந்த ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸாக மாறுறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொபிலிட்டிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுங்க. அதாவது ஒரு இடத்துலேருந்து வேலைக்கு போகணும், நகரணும் அப்படின்னா நமக்கு நல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் தேவை, சேஃபாக இருக்கணும், டைமில் அவைலபிளாக இருக்கணும், அஃபோர்டபுளாகவும் இருக்கணும். அதே மாதிரி லேக் ஆஃப் அஃபோர்டபுள் ஹவுசிங். இப்போ ஜென்ரலாக விமன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒர்க் என்வாயன்மெண்ட் ரிலேட்டிவ்லி வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு பக்கத்துலேயே நீங்கள் ஆஃபீஸ் இருக்கணும் அப்படின்னா வீடு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ரெண்டல் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இப்படி அஃபோர்டபுள் ஹவுசிங் மென் அவங்களால ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணவும் முடியுது. சில அட்வான்டேஜஸ்னால அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த அட்வான்டேஜுக்கு விமனுக்கு இன்றைக்கி இல்லை. மென்னுக்கு அந்த அட்வான்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால ரொம்ப தூரம் கூட ட்ராவல் பண்ண முடியுது. ஆனால் விமனுக்கு அந்த சின்ன சேலஞ்ச் இருக்கிறதுனால பக்கத்தில் இருந்தால் பெட்டராக இருக்கும், பக்கத்தில்னா வீடு அஃபோர்டபுளாக இல்லை. இது தடையாக இருக்குது. இன்ஃப்ளெக்சிபிள் ஒர்க் அரேஞ்ச்மெண்ட். மென் ரொம்ப என்டைட்டில்டுங்க, அவங்களுக்கு பெரிய வீட்டு வேலையே கிடையாது. ஆனால் விமன் அப்படி கிடையாது, அவங்களுக்கு வீட்டு வேலைங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க வீட்டு வேலையும் பார்க்கணும், வெளியே வந்து அவங்க ரெகுலர் ஒர்க்கையும் பார்க்கணும். அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி தேவைப்படுது ஒர்க் என்வாயன்மெண்ட்டில். அப்படி ஒரு ஃப்ளெக்சிபிள் ஒர்க் என்வாயன்மெண்ட் பார்த்திங்கன்னா உமனுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாமே இருக்கிற பர்சிஸ்டன்ட் பேரியர்ஸ். அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸுங்கிறது யாருங்க? நம்மளுடைய கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி. கிட்டத்தட்ட 29 லேபர் லாஸ் இருந்துச்சுங்க. அதை வந்து 4 கோடாக மாற்றிருக்காங்க. ஸோ கோட் ஆன் வேஜஸ், கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி, கோட் ஆன் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், கோட் ஆன் ஆக்குபேஷனல் சேஃப்டின்னு 4 கோடாக மாற்றிருக்காங்க. இதில் அந்த கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி பார்த்திங்கன்னா அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ்னால் என்னென்னு டிஃபைன் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வேலை பார்க்குற மெய்டில் இருந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கலாம், இல்லை அன்ஆர்கனைஸ் செக்டரில் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை அது ஆர்கனைஸ் செக்டராக கூட இருக்கலாம், ஆனால் அது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் கவர் ஆகாத செக்டர்ஸாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸ் தான்.
இப்போ இந்த அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு தரணும்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஐடி நம்பர், ஐடி கார்டு இருந்தால் தான் கவர்மெண்ட் ஏதாவது இவங்க நலனுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த திட்டத்தை கொண்டு போய் அவங்களை சேர்க்கணும் அப்படின்னா அவங்க யாருன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக தான் ஈஸ்ரம் போர்ட்டல் கொண்டு வந்தாங்க. அங்கே அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் லாகின் பண்ணி அவங்க ஒரு அக்கௌண்ட் நம்பர், யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு அவங்க க்ரியேட் பண்ணிக்க முடியும். நேஷ்னல் கேரியர் சர்வீசஸ்ங்கிறது ஒரு ஜாப் சீக்கிங் போர்ட்டலுங்க. அங்கே வந்துட்டு இப்போ வேலை அவைலபிளாக இருக்குதுன்னு சில பேர் இருப்பாங்க, வேலை வேணும்னு சில பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி வேலைக்கு நான் ஸ்கில்ஸ் நான் டெவலப் பண்ணி தரேன்னு சில பேர் இருப்பாங்க. இது ஒரு naukri.com மாதிரி ஒரு பிளாட்ஃபார்முங்க, கவர்மெண்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஜாப் சீக்கர்ஸ், ஜாப் ப்ரொவைடர்ஸ், ஸ்கில் டெவலப்பர்ஸ் இவங்களாம் ஒரே இடத்துல இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இ-மைக்ரேட் சிஸ்டம்ங்கிறது அது ஒரு சர்டிஃபைடு இந்த ரெக்ரூட்டிங் ஏஜென்சிஸ். அவங்க வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுமே இந்த நேஷ்னல் கேரியர் சர்வீஸில் போர்ட்டலில் வந்துட்டு போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த நேஷ்னல் கேரியர் சர்வீஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வெளிநாட்டில் வேலையை வேணும்னா கூட நீங்கள் யாரும் கண்ட இடத்துல போய் நம்பி ஏமாறாமல் இவங்க மூலிமா நீங்கள் வெளிநாட்டு ஜாப்ஸை, சர்டிஃபைடு ஜாப்ஸை நீங்கள் வந்துட்டு அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக நேஷ்னல் கேரியர் சர்வீஸ்னு கவர்மெண்ட் ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க. ரைட். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆர்கனைஸ்டு மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபேக்ட்ரிஸ் பாருங்களேன், பெரிய 100 பேருக்கு மேலே வேலைவாய்ப்பு கொடுக்குற ஃபேக்ட்ரிஸ் லார்ஜ் ஃபேக்ட்ரிஸ்னும் மற்றவங்கள ஸ்மால்னும் டிஃபைன் பண்ணுறாங்க. இதில் லார்ஜ் ஃபேக்ட்ரிஸ்ங்கிறது 22% இருந்தாலுமே அவங்க தான் கிட்டத்தட்ட 79% மக்களுக்கு வேலைவாய்ப்பு தராங்க. அப்படியே ஸ்மால் ஃபேக்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா அவங்க தான் 77% ஃபேக்ட்ரிஸாக இருந்தாலுமே அவங்களால 21% அந்த ஒர்க் ஃபோர்ஸுக்கு தான் அங்கே வந்து டிபெண்ட் பண்ண முடியுது. ப்ரொடக்டிவிட்டி வேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலுமே லார்ஜ் ஃபேக்ட்ரிஸோடைய ப்ரொடக்டிவிட்டி வேஜஸ் தான் அதிகமாக இருக்குது. ஜாகிரபிக்கல் ஸ்ப்ரெட் பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்ட்ரிஸ் ப்ரிடாமினெண்ட்டாக ஒரு 7 ஸ்டேட்டில் தான் அதிகமாக இருக்குது. நம்பர் 1 தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா, யூபி, கர்நாடகா, ஹரியானா, தெலுங்கானா. ரைட். இந்த இண்டஸ்ட்ரீஸ் கான்சன்ட்ரேஷனுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 8 கோர் செக்டார்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் கான்சன்ட்ரேஷனும் அதிகமாக இருக்குது. ஆயில் ரிஃபைனரி, ஸ்டீல், எலக்ட்ரிசிட்டி, கோல், க்ரூட் ஆயில், சிமெண்ட், ஃபர்டிலைசர், நேச்சுரல் கேஸ், இந்த ஏரியாஸ். ஓகே. கிக் ஒர்க்கர்ஸுங்கிறது யாருங்க? இந்த கிக் ஒர்க்கர்ஸை டிஃபைனும் பண்ணுறாங்க. அந்த கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி பார்த்திங்கன்னா அவங்க கிக் ஒர்க்கர்ஸை டிஃபைனும் பண்ணுறாங்க. இவங்களாம் ஒரு ட்ரெடிஷ்னல் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்க்கு அப்பால் பட்டு இருக்கிறவங்கள தான் கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்விக்கி பார்ட்னர், ஸ்விக்கி ஒர்க்கரையோ இல்லை ஓலா ஊபர் ஒர்க்கரையோ நீங்கள் போய் பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்கள் ரோல் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள வந்து நாங்கள் பார்ட்னர்ஸும்பாங்க. நாங்கள் ஓலாவோட பார்ட்னர்ஸ், நாங்கள் ஊபரோட பார்ட்னர்ஸ், நாங்கள் ஸ்விக்கியோட பார்ட்னர்ஸ். அவங்களுக்கு பிஎஃப் கான்ட்ரிபியூஷன், இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு மந்த்லி சேலரின்னு எதுவும் இருக்காது. அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு லீவு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அவங்க ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்லேருந்து வெளியே இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்கள தான் கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கிக் ஒர்க்கர்ஸோடைய செக்டாரல் க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. 2023-30 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6.7% ஆஃப் தி நான் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா கிக் ஒர்க்கர்ஸில் இருக்கலான்னு இருக்குது. ஸோ இவங்களை ஃபார்மலாக இந்த லேபர் கோட்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுது. அவங்களுக்கு தேவையான சோஷியல் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணணுன்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ட்ரெடிஷ்னல் ஸ்விக்கியாக இருக்கலாம், இல்லை ஓலா ஊபராக இருக்கலாம், சோஷியல் செக்யூரிட்டிலாம் என்ஷூர் பண்ணுறதில்ல. ஆனால் கவர்மெண்ட் இவங்களுக்கும் சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்கணும். அதாவது பென்ஷனாக இருக்கலாம், இல்லாட்டி ஹெல்த் இன்சூரன்ஸஸாக இருக்கலாம், இதெல்லாம் கொடுக்கணுன்னு இந்த கோட்ஸ் மூலிமா முடிவு பண்ணியிருக்காங்க. ரைட். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நமக்கு பெரிய ரிச் டெமோகிராஃபிக் இருக்குங்க. ஆனால் அந்த ரிச் டெமோகிராஃபிக் அவங்களுக்கான ப்ராப்பரான ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொடுக்கணும்னா அந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்ஸ் கொடுக்காம லயபிலிட்டியை தான் கொடுக்கும். ஸோ அதுக்காகவே கௌஷல் விகாஸ் யோஜனா, பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீம், பிஎம் சேது ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஒரு 1000 இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸை அவங்க வந்து ஒரு மார்க்கெட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுக்க வைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த ஐடிஐ ரீவிட்டலைசேஷன், அதாவது பிஎம் சேது ஸ்கீம். இது எல்லா நோட்ஸுமே நான் உங்களுக்கு கடைசியில் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் படித்து பாருங்கள். விஸ்வகர்மாங்கிறது ஹேண்ட்ஸ் அண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற கிராஃப்ட்ஸ்மேன், அவங்களுக்கான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட், ரெகக்னிஷன், லோன், ஈஸி லோன் அவைலபிலிட்டி ப்ரோக்ராம். கௌஷல் விகாஸ் யோஜனாங்கிறது இன்னும் ரெகுலர் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான். ஸோ இதுதான் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் சாப்டருடைய எசன்ஸ். ரூரல் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்தியாவுடைய ஒரு க்ரோத் மாடலுடைய ஃபிலாசபி, தாரக மந்திரம் என்ன எப்போ பார்த்தாலும் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறது சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா பிரயாஸ், சப்கா விஸ்வாஸ். இதுக்கு என்னங்க அர்த்தம்? டுகெதர் வித் ஆல், டெவலப்மெண்ட் ஃபார் ஆல், ட்ரஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் எஃபர்ட் பை ஆல். ரொம்ப பெருசாக இருக்குது. சிம்பிளாக சொல்லுங்கள், ஒரு லைனில் இல்லை ஒரு டேர்மில் சொல்லணும் அப்படின்னா அந்த கோர் எசன்ஸுங்கிறது இன்க்ளூசிவ் க்ரோத்துங்க, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ரைட். ஸோ இந்த சாப்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்.
பாவர்ட்டி லைன் இந்தியாவில் எப்படி இருக்குது, பாவர்ட்டி இந்தியாவில் எப்படி இருக்குது. வேர்ல்டு பேங்க் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாவர்ட்டி லைன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்க முடியாதவங்க எக்ஸ்ட்ரீம்லி புவர்ன்ட்டுன்னு. அது ஒரு நாளைக்கு $2.15 சம்பாதிக்க முடியாதவங்க எக்ஸ்ட்ரீம்லி புவர்னு சொன்னது போக, இப்போ ரீசெண்டாக ஒரு நாளைக்கு $3 சம்பாதிக்க முடியாதவங்கள எக்ஸ்ட்ரீம்லி புவர்னு வேர்ல்டு பேங்க் சொல்லுதுங்க. அந்த கணக்கில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 5.3% தான் எக்ஸ்ட்ரீம்லி புவராக இருக்காங்க. இது இல்லாமல் அதே வேர்ல்டு பேங்க் பார்த்திங்கன்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், வெறும் இன்கம் மட்டுமே ஒரு பாயிண்ட்டாக இல்லாமல் ஹெல்த்து, எஜுகேஷனுங்கிற மற்ற பேராமீட்டர்ஸையும் வச்சு பாவர்ட்டியை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இந்தியாவில் வேர்ல்டு பேங்க்கை பொறுத்த வரைக்கும் 15.5% வந்துட்டு மல்டி டைமென்ஷனலி புவர்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு இண்டெக்ஸை நீத்தி ஆயோகம் ரிலீஸ் பண்ணுது. நீத்தி ஆயோகோடைய கேல்குலேஷன் படி இந்தியாவில் 11.28% அவங்க தான் வந்துட்டு மல்டி டைமென்ஷனலி புவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ரூரல் எக்கானமியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, விபிஜி ராம்ஜி விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் ஆஜீவிகா மிஷன் கிராமின் ஆக்ட் 2025 கொண்டு வந்திருக்காங்க. இது ஒன்றும் இல்லைங்க, மன்ரேகா ஸ்கீம், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணுது. மன்ரேகா ஸ்கீம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நமக்கு தெரியும். இதில் 125 நாளாக கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்குன்னு டீட்டெயிலாக நான் யூடியூப்பில் ஹிட்லிஸ்ட்லேயே வீடியோ பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் அதை போய் பாருங்கள். ஸோ இங்கே நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்கேன், பட் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ரைட். இது இல்லாமல் ஸ்வம்பித்வா, அதாவது ட்ரோன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ரூரல் ஏரியாஸில் ப்ராப்பர்ட்டிஸை ப்ராப்பராக டிமார்க்கெட் பண்ணி ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸை கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமோடைய இன்டென்ஷன். டே என்ஆர்எல், ரூரல் புவர் பீப்புளுடைய லைவ்லிஹுட்டை சஸ்டெயினபிளாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். சிம்பிளாக செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஃபார்ம் பண்ணுறாங்க, ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய லைவ்லிஹுட்டை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆர்ஜிஎஸ்ஏ, ரீவேம்ப்ட் ராஷ்ட்ரிய கிராம் ஸ்வராஜ் அபியான், பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸை நம்ம கெப்பாசிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்க மூலிமா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான, ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ், நம்ம நாட்டில் இருக்கிற 2.5 lakh கிராம் பஞ்சாயத்தை ஒரு 435 இண்டிகேட்டர்ஸ் மூலயமா நம்ம அசஸ் பண்ணுறோம். அவங்க பெர்ஃபார்மன்ஸை அசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிங்கர் பண்ணுறோம். வில்லேஜ் காமன்ஸுங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிற நிலங்கள், அது வந்து குழாமாக இருக்கலாம், இல்லை அது வந்துட்டு சும்மா ஒரு சாதாரண புல்வெளியாக இருக்கலாம், கிரேசிங் லேண்டாக இருக்கலாம். இன்றைக்கி என்ன பிரச்சனை, அது ரொம்ப முக்கியம். 15% ஆஃப் இந்தியாஸ் லேண்ட் பார்த்திங்கன்னா வில்லேஜ் காமன்ஸுங்கிறாங்க. ஆனால் என்னென்னா அது ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க, அது ஒழுங்காக யூஸ் பண்ணுறதில்ல, அது வந்துட்டு டிகிரேட் ஆகிட்டு இருக்குது. இஸ்ரோ பார்த்திங்கன்னா லேண்ட் டிகிரேடேஷன் அட்லஸ்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் இந்தியாஸ் லேண்ட் பார்த்திங்கன்னா டிகிரேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னுமே அதிகமாகிட்டு இருக்குது. அந்த வில்லேஜ் காமன்ஸுங்கிற ஏரியாவில் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு எக்கனாமிக்ஸ் சர்வே அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதாங்க சாப்டர் நம்பர் 2. ரைட். அடுத்து பார்த்திங்கன்னா சாப்டர் நம்பர் 14, இது வந்து ஏஐ சம்மந்தப்பட்டது. ஏஐங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒன்றும் நாளைக்கான ஒரு விஷயம் கிடையாதுங்க. இன்றைக்கி ஏஐ எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 88% ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐங்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க தினந்தோறும். இப்போ இந்த ஏஐயோட டிபெண்டன்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஏஐ டெக்னாலஜியை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? அது டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்கிற சில ஃபேர்ம்ஸ் தான் அந்த ஏஐங்கிற டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியன் ஃபேர்ம்ஸ் நிறைய பேர் ஏஐ டெக்னாலஜியோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நாளைக்கு அந்த டெக்னாலஜியை வந்து நம்ம கொடுக்கல, இல்லை தடை பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு டிஸ்ரப்ஷன், இல்லை காஸ்ட் போடுறாங்க, என்னென்னா வச்சுக்கோங்களேன், நம்ம டிபெண்டன்ஸாக அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம எப்போ இண்டிபெண்ட் ஆகுறது? அப்போ நம்ம ஏஐ டெக்னாலஜி நம்மளும் டெவலப் பண்ணணும்ல. சரி, நம்ம டெவலப் பண்ணிடலாமா? அது சுலபமா? அது அவ்வளோ சுலபம் இல்லை. நிறைய காசு தேவைப்படுது. நிறைய காசு மட்டும் இல்லை. நீங்கள் நினைக்கலாம் ஏஐங்கிறது ஐடியா தானே, சாஃப்ட்வேர் தானே. இல்லைங்க, அது மட்டும் இல்லைங்க. இப்போ அந்த ஏஐ ஒரு டேட்டா சென்டர் எடுத்துக்கோங்களேன். அந்த ஏஐ டேட்டா சென்டரை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபிசிக்கல் ரிசோர்ஸ் தேவைங்க, நிறைய எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுதுங்க. அது ரொம்ப ஹீட் ஜென்ரேட் பண்ணுறது, அது கூலிங்காக வைக்கிறதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏஐ டேட்டா சென்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு தேவைப்படுது அந்த டேட்டா சென்டரை நீங்கள் கொஞ்சம் கூலிங்காக வைக்கிறதுக்கு. ஸோ நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இருக்கா, அவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இல்லை. ஸோ நம்ம என்ன அதுக்காக ஏஐக்குள்ளே போகாமலே இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐக்குள்ளே போகாமலாம் நம்மளால் இருக்க முடியாது. நமக்கு இந்த ஏஐங்கிறது ரொம்பவே அவசியமாகவும் இருக்குது. ஸோ சர்வே வந்து என்ன சொல்கிறாங்க, இந்தியா என்ன பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு பெரிய ஏஐ மாடல் டெவலப் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், ஒரு ஸ்மால் மாடலை ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம சின்ன சின்னதாக, அதாவது டாஸ்க் பேஸ்டாக போகலாம். உலகத்துக்கே நம்ம ஒரு அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி போகாமல் இந்தியாவுக்கு நமக்கு ஏஐ எங்கே தேவைப்படுது அதை நம்ம சின்ன சின்ன மாடல்ஸாக நம்ம டெவலப் பண்ணலாம்.
ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம ரிசோர்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டெவலப் பண்ண முடியும், டிபெண்டன்ஸையும் கொஞ்சம் குறைக்க முடியும். அட்லீஸ்ட் டு ஸ்டார்ட் வித் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் சர்வே என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு புது பாடி ஏஐ கவர்னன்ஸ்க்காகவே ஏஐ எக்கனாமிக் கவுன்சில் அப்படின்னு ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா, நம்ம ஏஐன்னு போயிட்டுருக்கோம். அந்த ஏஐ யாருக்காக? ஏஐ அல்டிமேட்லி இந்த உலகத்தில் என்னத்தை கொண்டு வந்தாலுமே அது மக்களுக்காக தான் இருக்கணும். ஸோ வந்து ஏஐனால் மக்கள் பெனிஃபிட் அடையணும், மக்களுக்கு வேலை வாய்ப்பு போகக்கூடாது. இதை ஒரு ஃபேஸ்ட் அடாப்ஷன் தான் நமக்கு தேவை. ஏஐன்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் ஏஐன்னு நம்ம ரேஷன் கார்டில் ரேஷன் ஷாப்பில் ஏஐலேருந்து ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் ஏஐலேருந்து ஏஐ யூஸ் பண்ணுங்கள், பட் ஃபேஸ்ட்டாக கொண்டு போங்க. முதல்ல அது அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஏஐ புரியணும், அந்த சர்வீசஸை யூட்டிலைஸ் பண்ணுறவங்களுக்கும் ஏஐ புரியணும். ஸோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், அந்த ஸ்கில் டெக்னாலஜி கேப்பெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். அதே சமயத்தில் இந்த ஏஐ டூல்ஸ் பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒரு எத்திக்கல் பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும், அதுக்கு ஃப்ரேம்வொர்க் கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக ஏஐஇசி ஏஐ எக்கனாமிக் கவுன்சில்னு ஒன்று கொண்டு வரணும்னு எக்கனாமிக் சர்வீஸ் சொல்கிறாங்க. ரைட்? ஸோ இதுதான் சாப்டர் 14 சாராம்சம். நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்களை நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்கீம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிஎல்எஃப்எஸ்ஸாக இருக்கலாம், நவ்யா ப்ரோக்ராமாக இருக்கலாம், என்எஸ்கியூஎஃப், பிஎஃப் விஸ்வகர்மாவாக இருக்கலாம், பிஎம்சி, இந்த மாதிரி எல்லாமே நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். கௌஷல் விகாஸ் யோஜனாவாக இருக்கலாம், இது எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய டாபிக்ஸ் நான் ஹிட்லிஸ்ட்லேயே கவர் பண்ணியிருக்கேன். ஹிட்லிஸ்ட்டில் கவர் பண்ணாத இந்த ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, இன்னும் எனக்கு ஒரு கிளாஸ் தேவை எக்கனாமிக்ஸ் சர்வேக்கு. அதை முடிச்சுட்டு நான் அந்த கவர் பண்ணாத ஸ்கீம்ஸ் எல்லாமே நான் ஹிட்லிஸ்ட்டில் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்றேன். ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எங்களுக்கான ஒரு ரியல் மோட்டிவேஷன். தமிழில் யூபிஎஸ்சிக்கு ஒரு சீரியஸ் கண்டென்ட்டை எதிர்பார்க்குற யூபிஎஸ்சி ஆஸ்பரன்ஸுக்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? உங்களை நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.